2011 சாண்ட்ரோ 2 ஓனர் கண்டிஷன்ல இருக்கு. 2007 2 ஓனர் கண்டிஷன்ல இருக்கு. பெட்ரோல் பிளஸ் எல்பிஜி. 2010 ஸ்விஃப்ட் எல்எக்ஸ்ஐ செகண்ட் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு. 2012 டிசைர் சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு. வாட்ச்லைனர்களுக்கு வணக்கம். நான் உங்க மணி. நம்ம சேனலை சப்போர்ட் பண்ற எல்லாத்துக்கும் நன்றி சொல்லிட்டு நம்ம வீடியோக்குள்ள போய்க்கலாம். இன்னைக்கு வீடியோல உங்களை எங்க கூட்டு வந்திருக்கேன், ராமலிங்கம் கார்ஸ் உழவர்பேட்டை அங்க கூட்டு வந்திருக்கேன். இந்த இடத்தோட எக்ஸாக்ட் லொகேஷன் எங்க இருக்குன்னா, நம்ம உழவர்பேட்டை பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து பேக் சைடு அனுசுந்தேட்டர் ரோட்ல வந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லெஃப்ட் அண்ட் செகண்ட் லெஃப்ட் ரெண்டுமே உங்களோட ஷோரூம் வந்துடலாம். இன்னும் நியர்பை தெரியணும்னா எம்எஸ்எஸ் பார்சல் சர்வீஸ் இருக்கும். அதோட பக்கத்து லெஃப்ட்ல திரும்பினீங்கன்னா ஒரு 200 ஃபீட் டிஃபரன்ட்ல உங்களோட ஷோரூம் வந்துரும். நீங்களும் சுத்தி பார்க்கலாம் எத்தனை விதமான கார்ஸ் வச்சிருக்காங்க அப்படின்னு. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஸ்பெசிபிக் கார்ஸ் பாத்தீங்கன்னா 2 சாண்ட்ரோ வந்திருக்காங்க, ஒரு டிசைர் பிளஸ் ஒரு ஸ்விஃப்ட் எடுத்துட்டு வந்திருக்காங்க. அந்த 4 வண்டி பத்தி பார்க்க போறோம். வண்டியோட இன்ஜின் கண்டிஷன் அப்படி இருக்கு, இன்டீரியர் எக்ஸ்டீரியர் ஃபுல்லா கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வியூஸ் வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் பட்டன் தட்டி விட்டுங்க. அப்பதான் நான் போற எஃபர்ட் எல்லாம் உங்களுக்கு வீடியோஸா வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ப்ரோ அப்படியே வண்டி பத்தி பார்க்கலாங்களா? பார்த்தலாம் ப்ரோ. சொல்லுங்க. இது சாண்ட்ரோ, ஹூண்டாய் சாண்ட்ரோ 2011 மாடல். 2011 ஹூண்டாய் சாண்ட்ரோ இல்லைங்களா? எத்தனை ஓனர் கண்டிஷன்ல ப்ரோ? செகண்ட் ஓனர் ப்ரோ. இது செகண்ட் ஓனர்ல. இப்போ 2011 வண்டியில நல்லா தெரியும், பக்கா சர்வீஸ் ரெக்கார்ட்ல இருக்கு. எவ்வளவு கிலோமீட்டர் ப்ரோ இருக்கு? இது வெறும் 62,000 ஓடி இருக்கு ப்ரோ. வெறும் 62,000 ஓடி. வெறும் 62 சர்வீஸ் ரெக்கார்ட். நீங்க கம்பெனில செக் பண்ணிட்டு எடுத்துக்கலாம். இப்போ 2011 ஆனா 60 கிலோமீட்டர் பாக்கவே சம்மர் செக் பண்ணா தாராளமா செக் பண்ணிக்கலாம். சூப்பர் ப்ரோ. வண்டியில குறைகள் அப்படின்னு பார்த்தா இங்க டைல்ல சில டென்ட் ஸ்கிராச்சஸ் எல்லாம் இருக்கு. ஓகே, அது பெருசா மேஜர் எல்லாம் எதுவுமே இல்ல. நம்ம எடுக்கிறவங்களுக்கு இந்த டைல்ல தான் மாத்தி பண்ணலாம். எல்லாமே மாத்தி கொடுக்கலாம். ஆர்டர் பண்ணி வரலாம். டயர் கண்டிஷன் ப்ரோ? டயர் எல்லாமே பிராண்ட் நியூ கண்டிஷன்ல இருக்கு ப்ரோ. நாலுமே ஒரே கண்டிஷன்ல இருக்கு. ஆமா ப்ரோ. இது வந்து பெட்ரோலா? பியூர் பெட்ரோல் ப்ரோ. எல்பிஜி எதுவும் இன்வெஸ்ட்மென்ட் பண்ணல, எதுவும் இல்ல. இன்டீரியர் எல்லாமே நல்லா இருக்கு ப்ரோ, ஒரிஜினாலிட்டியா இருக்கும். இது வந்து பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோ டைப். பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோ, ஏசி, சென்ட்ரல் லாக் வித் ரிமோட் கீ, ஒரிஜினல் கம்பெனி ஆடியோ சிஸ்டம். ஏசில வர்க்கிங். ஏசி எல்லாமே நல்லா கூலிங் சில்லுன்னு வரும். 100% வர்க்கிங்ல இருக்கு. நல்லா இருக்கு. இப்போ இந்த வண்டியில இப்போ எடுத்தா குறைகள் எதுவுமே இல்ல இல்லைங்களா? எந்த வேலையுமே இல்ல ப்ரோ. நம்ம எடுக்கிறவங்க அப்படியே வச்சு ஓட்டிக்கலாம். அப்படியே ஓட்டி பழகிறவங்களுக்கும் சரி, ஒரு வச்சு ஓட்டுறவங்களும் சரி, நீங்க வச்சு ஓட்டிக்கலாம் இல்லைங்களா? ஆமா கண்டிப்பா. வண்டியோட இன்ஜின் எப்படி பார்த்தலாம்? இன்ஜின் வந்து ஒரிஜினாலிட்டியா இருக்கும், ரீப்ளேஸ்மென்ட் எதுவும் இருக்காது, பெயிண்ட் டச் அப் எந்த வேலையுமே இருக்காது. எல்லாமே நல்லா இருக்குங்களா? ஆமா ப்ரோ. கஸ்டமர்ஸ் எப்படி அந்த மாதிரி அப்படியே வீடியோல பாக்குற சேம் கண்டிஷன்ல தான் இருக்கு. அதே கண்டிஷன் தான் ப்ரோ. ஒரு ஆயில் லீக்கேஜ் இருந்து எதுவுமே இல்ல, வண்டி நீட்டா இருக்குங்க. இப்போ இந்த வண்டி பத்தி ஃபுல்லா பாத்தீங்களா? 2011 சாண்ட்ரோ 2 ஓனர் கண்டிஷன்ல இருக்கு, பியூர் பெட்ரோல் இல்லைங்களா? இந்த வண்டிக்கு வெளி மார்க்கெட்ல என்ன ரேட் போயிட்டு இருக்கு, நம்ம என்ன பண்ணி தரலாங்க? வெளி மார்க்கெட்ல 250 240 சொல்லிட்டு இருக்காங்க ப்ரோ. நம்ம 240 மேல போயிட்டு இருக்கு இல்லைங்களா? என்ன பண்ணலாம் நம்ம சேனல்ல? 2 பண்ணி தரலாம் ப்ரோ. அதுலயே நெகோஷியபிள் இருக்குன்னா, அது வாட்ச் டெக்ல இருந்து திருப்பி வந்தாங்கன்னா யூடியூப் சேனல்ல இருந்து சொல்லி வந்தாங்கன்னா உங்களுக்கு நெகோஷியபிள் பண்ணி நம்ம பேசலாம். இப்போ ஃபைனலா அப்ப ஒரு 210க்கு நம்ம சேனல் மூலமா பண்ணிக்கலாம் ப்ரோ. ஏதோ பண்ணிக்கலாம் ப்ரோ. சூப்பர். இந்த வண்டிக்கு இப்போ ஃபைனான்ஸ் சைடு போட்டுனா எவ்வளவு பண்ணலாம் ப்ரோ? ஃபைனான்ஸ் லோக்கல் ஃபைனான்ஸ் பண்ணிக்கலாம் ப்ரோ. அதர் சைடு டீலருக்கும் வெளியே பண்ணிக்கலாம் ப்ரோ. அது உங்க ப்ரொஃபைல் பொறுத்து பண்ணிக்கலாம். ப்ரொஃபைல பொறுத்து. இப்போ வர வியூஸ் வந்து ப்ரொஃபைல் கரெக்ட்டா வச்சிருந்தாங்கன்னா வெளிய பண்ணிக்கலாம். இப்போ எவ்வளவு வரைக்கும் பண்ணலாம் இந்த வண்டிக்கு? இது ஒரு 1.5 to 1.5 வரைக்கும் பண்ணலாம். 1.5 அப்புறம் ஒரு 50,000 60,000 கொண்டு வந்தாங்க பண்ணிக்கலாம் ப்ரோ. சூப்பர். இந்த வண்டி பத்தி எப்படி பார்க்கலாம்? பார்க்கலாம் ப்ரோ. 2007 மாடல் ஹூண்டாய் சாண்ட்ரோ. 2007 சாண்ட்ரோ. இது என்ன கண்டிஷன்ல இருக்கு ப்ரோ? இது செகண்ட் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு. எஃப்சி இன்சூரன்ஸ் லைவ் ப்ரோ. ரெண்டுமே லைவ் இருக்கு. டயர் கண்டிஷன்ல ப்ரோ? டயர் எல்லாமே வண்டியோட வந்து நம்ம எக்ஸ்ட்ரா மாத்திருக்காங்க ப்ரோ. ஓகே ப்ரோ. நாலுமே ஒரு 50% மேல இருக்குங்களா? ஆமா ப்ரோ. ஒரு ஆவரேஜ் கண்டிஷன்ல இருக்கு. இது வந்து இப்ப பெட்ரோல் தான் இருக்குங்களா? பெட்ரோல் எல்பிஜி கனெக்ஷன் இருக்கு. இது பெட்ரோல் வித் எல்பிஜி ஓட இருக்கு ப்ரோ. ஆனா இண்டஸ்ட்ரியல் கிடையாது, ஆர்சி புக்ல. ஆனா வண்டி ஒரிஜினாலிட்டியா இருக்கு ப்ரோ. ஓகே. ஆனா ஆர்சி மட்டும் இண்டஸ்ட்ரியல் இல்ல. ஆமா ப்ரோ. 1,04,000 ஓடி இருக்கு. சூப்பர். வண்டியோட இன்டீரியர் பேச சொல்றீங்களா? பாத்தலாம் ப்ரோ. ஏசி எல்லாமே பக்கா ஒர்க்கிங் கண்டிஷன், இன்டீரியர் எல்லாமே நல்லா இருக்கும் ப்ரோ. ஓகே ப்ரோ. ஒரிஜினல் ஸ்டீரிங் பவர் விண்டோ டைப்ங்களா? பவர் விண்டோஸ் 2 விண்டோ பவர் விண்டோஸ். ஸ்டீரிங் சென்ட்ரல் லாக் இருக்கு. அவ்வளவுதான். ஏசில வர்க்கிங் கண்டிஷன் ப்ரோ? ஆமா ப்ரோ. செட் இருக்கு, செட் எல்லாம் கம்பெனியோட பேசிஸ் அவ்வளவுதான். இந்த வண்டி பெருத்த 2007 வச்சு ஒர்க் பண்ற கண்டிஷன்ல இருக்குங்களா? எடுத்து நம்ம எல்லாமே ஓட்டலாம் ப்ரோ. எந்த வண்டியுமே வேலை செய்யற மாதிரி இருக்காது. இந்த வண்டி நம்ம எடுத்தாலும் எந்த ஒரு வேலை செய்ய வேண்டியது இல்ல. இன்ஜின் போய் பார்த்தலாங்களா? இன்ஜின் பார்த்துக்கலாம். ஃப்ரீயா இருக்கும். எந்த ரீப்ளேஸ்மென்ட், எந்த பெயிண்ட் டச் அப் எதுவுமே இருக்காது, ஒரிஜினாலிட்டியா இருக்கும். வீடியோல எப்படி பாக்குறீங்க அப்படியே சூப்பர். ஒரு ஆயில் லீக்கேஜ் எதுவுமே இல்ல. எடுக்கிறவங்க அப்படியே நீட்டா வச்சு ஓட்டிக்கலாம். ஓட்டி போறாங்களா எடுத்தாங்கனாலும் சரி, ஒரு வச்சு ஓட்டவும் சரி, நல்லா நீட்டா நல்லா நீட்டா. அப்புறம் இந்த வண்டி பத்தி ஃபுல்லா பாத்தீங்களா? 2007 2 ஓனர் கண்டிஷன்ல இருக்கு, பெட்ரோல் பிளஸ் எல்பிஜி. இப்ப இந்த வண்டியில வெளி மார்க்கெட் என்ன போயிட்டு இருக்கு, நம்ம என்ன பண்ணி தரலாங்க? இது வெளி மார்க்கெட்ல 1.5 போயிட்டு இருக்கு ப்ரோ. நம்ம 1.35 30 பண்ணி தரலாம் ப்ரோ. 1.35 வரைக்கும் நீங்க பண்ணிக்கலாம். நம்ம சேனல்ல இருந்து ஸ்பெசிஃபிக்கா ஏதாவது ஆஃபர் பண்ணி தரலாம். சேனல்ல வாட்ச் டெக்னிக் சொல்லிருந்தாங்க, நம்ம ஒரு 5-10 கம்மி பண்ணிக்கலாம் ப்ரோ. சூப்பர் ப்ரோ. இந்த வண்டிக்கு ஃபைனான்ஸ் ரேட் போயிட்டு எவ்வளவு வைக்கிறீங்க? இது ஃபைனான்ஸ் வந்து நம்ம ஒரு 60 to 70 பண்ணிக்கலாம் ப்ரோ. 70 வரைக்கும் இருக்கு. அப்புறம் இதுக்கும் அதே மாதிரி ஒரு 60,000 போதும் பண்ணி தரலாம். சூப்பர். நம்ம அப்படியே அடுத்து பார்த்தலாம். அடுத்து பார்க்கலாம். இது மாருதி ஸ்விஃப்ட் ப்ரோ. 2010 மாடல் செகண்ட் ஓனர் ப்ரோ. 2010 ஸ்விஃப்ட் செகண்ட் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு. ஓகேங்க. இந்த வண்டி எல்லாம் கண்டிஷன் ப்ரோ. 4 விண்டோ பவர் விண்டோ, டயர்ஸ் எல்லாம் நல்லா இருக்கும். இது வந்து எல்எக்ஸ்ஐ வருதுங்களா? ஆமா ப்ரோ. இந்த வண்டி எடுத்தா ஏதோ ஒர்க் பண்ண கண்டிஷன்ல இருக்கு. இது வந்து எல்எக்ஸ்ஐ இருக்கு, பெயிண்டிங் டச் அப்ல இருக்கும், ஒரிஜினாலிட்டியா இருக்கு. நாங்க இந்த வேலையை செய்யல. பெட்ரோல் பியூர் பெட்ரோல்ங்களா? பியூர் பெட்ரோல். எல்எக்ஸ்ஐ. இதோட இன்டீரியர் சொல்றீங்களா? பார்த்தலாம். ஒரிஜினாலிட்டியா இருக்கு ப்ரோ. இது வந்து பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோ டைப். பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோஸ் தான் எக்ஸ்ட்ரா போட்டுருக்காங்க. ஏசி இருக்கும், ஏசி நல்லா கூலிங்கா இருக்கும். டயர் பெயிண்ட் போட்டுருக்காங்க. ஏசி எல்லாமே 100%
இந்த வண்டி எடுத்தாலும் நம்ம எந்த ஒரு வேலை செய்ய வேண்டியது டயர் கண்டிஷன் நல்லா இருக்கும். ஒரு இன்ஜின் சரி நம்ம ஒரு கேரண்டியாக கொடுக்கலாம். சூப்பர். இன்ஜின் எப்படி பார்த்துலாங்க? பாத்துக்கலாம். அப்புறம் as usual நமக்கு ரீப்ளேஸ்மெண்ட்ஸ் எதுவுமே இருக்காது, டச் அப்ஸ் எதுவுமே இருக்காது, ஒரிஜினாலிட்டி இருக்கும். சேஸ் நம்பர் ரஸ்டிங் எதுவுமே இருக்காது, ஒரிஜினாலிட்டி இருக்கும். பேட்டரி கண்டிஷன் வந்து ஒரு இன்ஜின் எல்லாமே ஆயில் வந்து எதுவுமே நீட்டா இருக்குங்களா? எதுவுமே மாத்த வேண்டியது இருக்கும். அப்படியே எடுத்து வரலாம். அப்படியே வச்சு ஓட்டிக்கலாம். ஆமா. இப்ப நம்ம வண்டி பத்தி பாத்தீங்களா? 2010 செகண்ட் LXi செகண்ட் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு. இந்த வண்டிக்கு எஃப்சி இன்சூரன்ஸ் லைவ்ல இருக்குங்களா? இல்ல ப்ரோ, எஃப்சி இன்சூரன்ஸ் லைவ்ல இல்ல. நம்ம எடுக்கிறவங்க கஸ்டமர் பேர்ல எஃப்சி இன்சூரன்ஸ் எடுத்து கொடுத்தலாம். இப்ப எடுக்கிறவங்களுக்கு நம்ம அப்படியே பண்ணி கொடுத்தலாம். சூப்பர் சூப்பர். இந்த வண்டியில விலை மார்க்கெட் என்ன போயிட்டு இருக்கு? நம்ம என்ன பண்ணிக்கலாம்? நம்ம சேனல் மூலமா வெளி மார்க்கெட் எல்லாமே இது ஒரு 3 ரூபா 2 ரூபா கேட்பாங்க ப்ரோ. நம்ம ஒரு 2.5 சொல்றோம் ப்ரோ ஃபைனலா. வந்து நீங்க கோட் பண்ணி வச்சிருக்கீங்க. ஓகே. நம்ம சேனல் மூலமா ஏதாச்சும் டிஸ்கவுண்ட் பண்ணிடலாமா? ப்ரோ சேனல் மூலமா தான் ஒரு 2.70 அந்த மாதிரி பண்ணிக்கலாம். 2.70 வரைக்கும் ஃபைனலா பண்ணி தரலாம். இப்போ ஃபினான்ஸ் போயிட்டோம்னா என்ன வரைக்கும் பண்ணலாம்? ஃபினான்ஸ் பண்ணோம்னா இது ஒரு 1.5 வரைக்கும் பண்ணலாம் ப்ரோ. 2010 மாடலுக்கு 1.5 வரைக்கும். ஓகே ஓகே. இந்த தமிழ்நாட்டுல எங்க வேணா பண்ணிக்கலாம் இல்லையா? பண்ணிக்கலாம். சூப்பர். சோ நம்ம அடுத்த வண்டி எப்படி பார்த்தலாங்களா? பார்த்தலாம் ப்ரோ. ஸ்விஃப்ட் டிசைர் 2000 ஸ்விஃப்ட் டிசைர் 2012 மாடல் ப்ரோ. 2012 சிங்கிள் ஓனர் கண்டிஷன் இருக்கு. பக்கா ப்ராப்பர் மெயின்டெனன்ஸ். 88,000 கிலோமீட்டர் ஓடிது. 88,000. இது சர்வீஸ் ரெக்கார்ட் இருக்கும் ப்ரோ. சர்வீஸ் ரெக்கார்டோட தான் இருக்கும். சர்வீஸ் பக்கா சர்வீஸ் ரெக்கார்ட். நம்ம எல்லாமே சர்வீஸ் ரெக்கார்ட் தான் ப்ரோ. டயர் கண்டிஷன் தான் ப்ரோ. ஒரிஜினாலிட்டி கண்டிஷன் தான் ப்ரோ. ரீப்ளேஸ்மென்ட் இருக்கு. டயர் சின்ன டென்ட் ஸ்கிராட்ச் கூட நீட்டா இருக்கு இல்லையா? ஆமா ப்ரோ. இது வந்து பியூர் பெட்ரோல் தான். பியூர் பெட்ரோல் ப்ரோ. நம்ம கஸ்டமர் வண்டி எடுத்தாங்க அப்படியே எடுத்து வரலாம். இந்த ஆயில் சர்வீஸ் எல்லா சர்வீஸ் பண்ணி அப்படியே எந்த ஒரு வேலையும் இல்ல. ப்ரோ வண்டியோட இன்டீரியர் எப்படி பார்த்தலாம்? பிராண்ட் நியூ கண்டிஷன் இருக்கும் ப்ரோ. எந்த வேலையுமே இல்ல. இன்டீரியர்லாம் ஒரு பக்கா தெளிவா இருக்கும். ஸ்கிராட்ச் எதுவுமே இருக்கு இல்லையா ப்ரோ? ஏசி பவர் விண்டோ 4 விண்டோ பவர் விண்டோ சென்ட்ரல் லாக் ரிமோட் கீ எல்லாமே இருக்கு ப்ரோ. ஏசி எல்லாம் இருக்குங்களா? ஆமா ப்ரோ. ஏசி எல்லாமே எல்லாமே ஒர்க்கிங். ஏசி எல்லாமே நம்ம எப்பயுமே ஒர்க்கிங் தான். வண்டி அதுக்கு ஏத்த மாதிரி நீட்டா இருக்கு இல்லைங்களா? ஆமா ப்ரோ. எல்லாமே நீட்டா இருக்கு. இப்போ வண்டியோட இன்ஜின் எப்படி பார்த்தலாம்? பார்த்தலாம். இதே போல ப்ராப்பர் சர்வீஸ் தான் ப்ரோ இருக்கு எல்லாமே. ஓகே ப்ரோ. ஒரு டச் அப் பிரஸ்ட் டச் அப் எதுவுமே இருக்காது. ஒரிஜினாலிட்டி இருக்கு. ரீப்ளேஸ்மென்ட்ஸ் எதுவுமே இருக்காது. ப்ரோஸ் வந்து எதுவுமே நீட்டா இருக்கு. ஒரிஜினாலிட்டி கம்பெனில பிராண்ட் நியூ அப்படி எடுத்தோம் அதே மாதிரி இருக்கும். நம்ம எடுக்கிறப்போ எந்த ஒரு வேலையுமே செய்ய வேண்டியது எந்த வேலையும் செய்ய வேண்டியது. இப்போ இந்த வண்டி பத்தி ஃபுல்லா பாத்தீங்களா? 2012 டிசைர் சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு. ஆமா ப்ரோ. இந்த வண்டில வெளி மார்க்கெட் என்ன போயிட்டு இருக்கு? நம்ம என்ன பண்ணி தரலாங்க? வெளி மார்க்கெட் 440 430 அந்த மாதிரி கேட்பாங்க ப்ரோ. 430க்கு மேல போயிட்டு இருக்கு. ஓகேங்க. நீங்க என்ன கோட் பண்றீங்க? நம்ம ஒரு 4 சொல்லுது ப்ரோ. உங்களுக்கு நம்ம யூடியூப் சேனல் கேட்டு வந்தா ஒரு 410 அந்த மாதிரி அனுப்பிச்சு 410 வரைக்கும் பண்ணி தரலாம். இப்போ ஃபினான்ஸ் போயிட்டு இந்த வண்டிக்கு கஸ்டமர் ப்ரொஃபைல் பொறுத்து ஒரு 50 to 70% கிடைக்கும் ப்ரோ. 50 to 70% இருக்கு. அப்பனா ஒரு 2 ல இருந்து ஒரு 3 லட்சம் ரூபாய் வரைக்கும் கிடைக்கும். வாங்கிக்கலாம். தமிழ்நாடு ஃபுல்லா எல்லா பக்கம் வாங்கிக்கலாம். கிடைக்கும். எல்லா பக்கம் வாங்கிக்கலாம்.